ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா குக்கர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்சதும் அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 4 மராட்டி மொக்கு சேர்த்துக்கங்க. அடுத்து 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இதோட அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து நான் 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 3 தக்காளி பழம் சேர்த்துக்கங்க, பெருசாக இருந்தால் 2 தக்காளி பழம் போதும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் பொறுமையாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கையளவு புதினா, 1 கையளவு கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் 3/4 கிலோ அளவு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதோட 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. தயிரெல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்காங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், சிக்கன் ஓரளவு வெந்திருக்கும், முழுசாக வெந்திருக்காது. இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இந்த அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிக்கனில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர்ன்றதுனால 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். உங்களோட சிக்கனில் ஆல்ரெடி நிறைய தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சி விட்டுக்கங்க. நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி 1/2 மூடி லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கங்க. லெமனையும் பிழிஞ்சு விட்டாச்சு, இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு கரண்டியால் ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கங்க. நல்லா கமகமன்னு வாசனை வரும். நீங்கள் இனிஷியலாக விடுறதை விட இந்த ஸ்டேஜில் விட்டிங்கன்னா நல்ல வாசனை கிடைக்கும் உங்களுக்கு. நெய்யும் சேர்த்தாச்சு. திரும்ப ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா கலந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை நாம் தம் போட போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள்.
ஒரு முறை கரண்டியால் மேலாக்க கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு க்ளீனான ஒரு கிச்சன் டவல் இருந்தால் அந்த டவலை வச்சு இந்த குக்கரை மூடுங்க. கேஸ் எல்லாம் வெளியே போகாமல் இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி டவல் வைக்கிறது. டவலை வச்சுட்டு அந்த டவல் கலண்டு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு கயிறை வச்சு கட்டி விட்டுருங்க. கயிறையும் கட்ட பிறகு அது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி அது மேலே ஒரு வெயிட்டை வச்சுருங்க. 5 நிமிஷம் இந்த மாதிரி தம்மில் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அது அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை திறந்து பார்க்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி, அதுவும் சீரக சம்பா அரிசியில் செஞ்ச தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.